தற்போது சட்டமன்றத்திலே சபாநாயகர் ஆளுநர் உரையை வாசித்துக் கொண்டிருக்கிறார். வெளியே ஆளுநர் அவமதிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, தேசிய கீதம் அவமதிப்பு செய்யப்பட்டிருக்கு, இதை கண்டித்து நான் அவையிலிருந்து வெளியேறிவிட்டேன் என்ற வகையிலே தனது அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கையை தற்போது பார்க்கலாம். ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளிவந்த அறிக்கையை தற்போது பார்க்கலாம். மிக தெளிவாக, the Constitution of Bharat and National Anthem were once again insulted in Tamil Nadu Assembly today. Respecting the national anthem is among the first fundamental duty as enshrined in our Constitution. It is sung or played in the Parliament at the beginning and the end of the Honorable President's address. Similarly, it is sung in all the state legislatures at the beginning and the end of the Governor's address. Today, on arrival of Governor to the House, only Tamil Thai was sung. Governor respectfully reminded the House of its constitutional duty and fervently appealed to the Honorable Chief Minister, who is the leader of the House, and the Honorable Speaker for singing the national anthem. However, they certainly refused. It is a matter of grave concern என்ற வகையிலே மிக முக்கியமான அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கை ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளிவந்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டிருக்கிறது, இது மிக முக்கிய கவலைக்குரிய ஒரு அம்சம் என்ற வகையிலே தெரிவித்திருக்கிறார். இது நிச்சயமாக தேசிய அளவிலே ஒரு பிரச்சனையாக எழுப்பப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக ஆளுநர் சூசகமாக தெரிவித்திருக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிற அறிக்கை. ஆளுநரின் அறிக்கை எப்பொழுதுமே நாடாளுமன்றத்தில் இதே போன்றுதான் கடந்த முறையும் கூறியிருந்தார். ஆனால் கடந்த முறை தமிழ் தாய் வாழ்த்து கடைசியில் தான் தேசிய கீதம் வாசிக்கப்படும் என்ற வகையில் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே சட்டமன்றத்திற்கு ஆளுநர் மாளிகையின் ட்விட்டர் பதிவு திடீரென நீக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வந்திருக்கிறது. ஆளுநர் மாளிகை ட்விட்டர் பதிவு வெளியிடப்பட்டவுடன் உடனடியாக ட்விட்டர் பதிவு நீக்கப்பட்டிருக்கிறது. எனவே மீண்டும் ஒரு குழப்பம் இதில் ஏற்பட்டிருக்கிறது. சர்ச்சை மேல் சர்ச்சை என்பார்களே, அதுதான் வந்திருக்கிறது. சர்ச்சை மேல் சர்ச்சை, சர்ச்சை மேல் சர்ச்சை, மீண்டும் மீண்டும் குழப்பம். ஆளுநர் மாளிகையிலிருந்து ராஜ்பவன் தமிழ்நாடு என்ற பெயரில் ஒரு ட்விட்டர் வெளியானது. ஆனால் ட்விட்டர் வெளியான சில நிமிடங்களிலேயே அந்த ட்விட்டர் தற்போது நீக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. எனவே மிக குழப்பம் மேல் குழப்பம் என்பார்களே, அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. தரமான சம்பவங்கள், அடுத்தடுத்து சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. எக்ஸில் பதிவான விளக்கத்தை நீக்கிய ஆளுநர் மாளிகை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது.